நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 5:18. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவரின் ஊற்று அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொஞ்ச நேரம் வசனங்களை தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் ஊற்று. இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. சாலமோன் சொல்லி ஜெபிக்கிறார், உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஏன் ஊற்று ஆசீர்வதிக்கப்படணும்? ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாய் நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் ஊற்று என்பது நம்முடைய வாழ்வாதாரம். ஊற்று என்பது நம்முடைய வாழ்க்கைக்கும் ஊற்றுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கிறது. ஏன்னா இஸ்மவேலுடைய வாழ்க்கை தொடங்கினது ஒரு ஊற்றுல தான். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? 21:19 தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவர் தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஸோ இஸ்மவேலுடைய வாழ்வு தொடங்கினது ஒரு துறவண்டை, ஊற்றண்டையில். இந்த ஊற்றண்டையில் தான் இஸ்மவேலுடைய தோல்வி ஜெயமாய் மாற ஆரம்பித்தது. இஸ்மவேலுடைய தனிமை ஒரு ஜெயமாய் மாற்றப்பட்டது. இங்கே தான் ஆரம்பித்தது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வும் ஊற்றில தான் மலர்ந்தது. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 16-17. ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா என்று அவர்கள் பாடின போது அவர்களுக்காய் ஊற்று திறக்கப்பட்டது. ஸோ இஸ்ரவேலருடைய வாழ்வும் பிரகாசிக்க ஆரம்பித்தது ஒரு ஊற்றுல. நம்முடைய ஜீவியங்கள், புறஜாதியாராகிய நம்முடைய ஜீவியங்கள் எதில் ஆரம்பித்தது என்றால் சிலுவை என்கிற ஊற்றுல. அவருடைய சிலுவையில் இருந்து அவரை விழாவில குத்தின போது தண்ணீரும் இரத்தமும் ஓடி வந்தது. அந்த ஊற்றுல இருந்து தான் நம்முடைய வாழ்க்கை மலர்ந்தது. அப்போ இஸ்மவேலுடைய ஜீவியம் மலர்ந்தது ஒரு ஊற்றுல. இஸ்ரவேலருடைய வாழ்க்கை மலர்ந்தது ஒரு ஊற்றுல. நாமே உங்களுடைய என்னுடைய ஜீவியங்கள் மலர்ந்தது ஒரு ஊற்றுல. அதனால தான் சாலமோன் ஜெபிக்கிறார், உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எதை இழந்தாலும் ஆவிக்குரியவன் இழக்க கூடாத ஒன்று பரிசுத்த ஆவியானுடைய ஊற்றுக்கண். அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு மேல்விட்டறையில கூடி ஜெபித்த போது இயேசு பல இடத்துல சொன்னார், என்னை விசுவாசிக்கிற உள்ளத்துல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும், ஜீவ தண்ணீர்ல ஊற்று புறப்படும். இப்படியெல்லாம் இயேசு சொன்னாரு. அந்த சொன்ன பிதாவின் வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் மேல் இறங்கி வந்தபோது பரிசுத்த ஆவி என்கிற ஊற்று அவர்களுக்குள்ளே பாய ஆரம்பித்தது. பரிசுத்த ஆவி என்கிற ஊற்று அவர்களுக்குள்ளே பிரகாசிக்க ஆரம்பித்த போது அவர்கள் வாழ்வு ஜெயமாக ஆரம்பித்தது. புதிய சபை உருவானது, புதிய மாற்றம் உருவானது. என்னைக்கு அவர்களுக்குள்ளே அந்த ஊற்று புறப்பட ஆரம்பித்ததோ அன்னிலிருந்து அவர்கள் சாட்சிகளாய் மாறினார்கள். யார் எதிர்த்தார்களோ அவர்கள் நடுவில் சாட்சிகளானார்கள். மறுதளித்தவன் சாட்சியாய் மாறினான். விலகி போனவர்கள் கர்த்தருக்காய் சாட்சியாய் மாறினார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஊற்று என்னைக்கு ஊற்றப்பட்டதோ அன்னைக்கு விழுந்து போனவன் வாழ்வு மறுரூபமாக்கப்பட்டது. அன்னைக்கு விழுந்து போனவன் ஜீவியங்கள் பிரகாசிக்க ஆரம்பித்தது. என்னைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அதுல இருந்துதான் காய்ந்து போன அனுபவங்கள் துளிர்க்க ஆரம்பித்தது. வனாந்தரங்கள் செழிப்படைய ஆரம்பித்தது. அப்படியானால் இந்த கால வேளையிலே ஆவியானுடைய ஊற்று நமக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அவர் நமக்குள் வைத்த அந்த பரிசுத்த ஆவி என்கிற ஊற்று ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்குள் கர்த்தர் வைத்த ஊற்று ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக? அது தெய்வம் எனக்குள் வைத்தவைகள், அது ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஏன்னா என் வாழ்வின் ஜெயம் என் ஊற்று, என் வாழ்வின் மேன்மை என் ஊற்று, என் வாழ்வின் பலன் என் ஊற்று பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஊற்று தான் என்னை ஜெயமாய் மாற்றி வழி நடத்த வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால சாலமோன் சொல்றார், உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக.
நான் இந்த நீதிமொழிகள் 5 அதிகாரத்துக்கு கடைசியில வருகிறேன். அதற்கு முன்பாக ஏன் ஊற்று ஆசீர்வதிக்கப்படணும், எதற்காக இந்த ஊற்றை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், அப்படி இந்த ஊற்றினால என்னென்ன நன்மைகள் நமக்கு நடக்கிறது என்பதை ஒரு 4 காரியங்களை வேகமாய் சொல்லிவிட்டு அந்த ஊற்றை சாத்தான் எப்படியெல்லாம் அடைக்கிறான் என்பதற்கு 2 காரணங்களையும் சொல்லிவிட்டு நாம் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரணங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஊற்று என் வாழ்க்கையில என்ன செய்யும்? நம்பர் 1, ஊற்று என்னை வித்தியாசம் உள்ளவனாய் மாற்றும். சொல்லுங்க, ஊற்று என்னை வித்தியாசம் உள்ளவனாய் மாற்றும். வாசிக்கலாம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பதினஞ்சாம் வசனம், அவன் தகப்பனாகிய அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவு. போதும், அதோடு நிப்பாட்டுவோம். துறவு. இந்த ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட காரணம், இங்கு ஒரு துறவு இருக்கிறது. ஈசாக்கு இருக்கிறது பஞ்ச காலத்தில். அவன் பஞ்ச காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த பஞ்ச காலத்தில் ஜீவிக்கிற இவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், எகிப்துக்கு போகாத, கேராரீரில் குடியிருன்னு சொன்னார். அவன் கேராரூரில் குடியிருக்கும் போது அந்த தேசத்தில் அவன் தகப்பன் நாட்களில் தோண்டப்பட்ட துறவுகள் இருந்தது. அந்த துறவுகளில் இருந்த தண்ணீரை வைத்து ஈசாக்கு விதை விதைக்க ஆரம்பித்தான். அவன் விதைக்க விதைக்க பஞ்ச காலத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு அவன் பலனடையும்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அதற்கு உதவியாய் இருந்தது அந்த துறவு, அந்த ஊற்று. நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். தேசம் எங்கும் பஞ்சம், எல்லா வீட்டிலையும் பஞ்சம், எல்லா வீட்டிலையும் ஆகாரம் இல்லை, எல்லா துறவுகளையும் தண்ணி இல்லை, எல்லாருடைய வயல்களும் வெறுமையா இருக்கும்போ ஒரே ஒரு வித்தியாசம், ஈசாக்கின் வயல்வெளிகள் மட்டும் செழித்தோங்கினது. ஒரே ஒரு வித்தியாசம், ஈசாக்கு மாத்திரம் தண்ணீரை சுமந்து கொண்டு போகிறான். ஒரே ஒரு வித்தியாசம், ஈசாக்குடைய எல்லைகளில் அவன் வேலைக்காரர்கள் சுகித்திருக்கிறார்கள். அப்படியானால் யார் வீட்டுக்குள்ள ஊற்று இருக்குதோ அவனை கர்த்தர் வித்தியாசப்படுத்துவார். யார் வாழ்க்கையில ஊற்று இருக்குதோ அவனை தேவன் மகிமையாய் நடத்துவார். ஏனென்றால் இது தகப்பனுடைய ஊற்று, இது தகப்பனால் தோண்டப்பட்ட ஊற்று. இது இவன் கையில் இருக்கிறதுனால் ஆமை பஞ்ச காலத்தில் இவன் ஆத்துமா செழுமையா இருக்குது. பஞ்ச காலம் எல்லாருக்கும் ஒன்று போல அனுபவங்கள், ஆனா இவன் மாத்திரம் மகிமையாய் பிரகாசிக்கிறான். வித்தியாசம் என்பது உலகத்தானுக்கும் நமக்கும் உண்டாகிற வித்தியாசம் எப்பவுமே மகிமையா இருக்கும். எல்லாருக்கும் பஞ்சம் வந்தாலும் நம்முடைய வயல்களில் மகிமையை விளங்க செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அருமையான ஐயா ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொன்னார், அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன். பழையவைகளும் புதியவைகளுமான கனிகள் அவைகளில் உண்டுன்னு சொல்லி அவர் ஜெபித்தார். நான் என்ன விசுவாசிக்கிறேன், என்னிடத்தில் ஊற்று இருக்குமானால் என் எல்லைகளில் கனி உண்டாகும்படி அவர் உதவி செய்வார். என் ஊற்று மகிமையா இருக்கும்போ அவர் என் எல்லைகளை மகிமையாக்குவார். அது மற்றவங்களுக்கு முடியாததா இருக்கலாம், மற்றவங்கள் வாழ்க்கையில வனாந்தரமா இருக்கலாம், ஆனா எனக்கு என் தகப்பனாகிய ஆண்டவர் தந்த ஊற்று எனக்குள் இருக்குமானால் என் வனாந்தரத்தை மகிமையாய் மாற்ற கர்த்தர் வல்லவர். எத்தனை பேர் இந்த ஊற்றை எண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? பரிசுத்த ஆவியானவரை எண்ணி எத்தனை பேர் மகிமைப்படுத்துறீங்க? ஏன்னா நான் சம்பாதித்தவர் அல்ல, என் தகப்பன் எனக்காய் சம்பாதித்தவர். சிலுவையில் இந்த ஊற்றை சம்பாதித்து தந்தார். அந்த ஆவியானவர் என்னைக்கு எனக்குள் ஊற்றப்பட்டாரோ அதனாலதான் என்னை சுத்தி இருக்கிறவன் விழுந்து போனாலும் நான் இன்னும் விழுந்து போகல. என்னை சுற்றி இருக்கிறவன் தடுமாறினாலும் நான் இன்னும் தடுமாறல. என்னை சுற்றி இருக்கிறவன் வாழ்க்கை அவன் பாதாளத்தில் விழுந்தாலும் என்னை பரலோகத்தின் மகிமையினால் அவர் நிரப்ப ஒரு காரணம் என்னிடத்தில் உள்ள பரிசுத்தாவின் ஊற்று. அந்த ஊற்று என்னை வித்தியாசப்படுத்தும். எகிப்தின் ஜனத்திற்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினா இந்த கால வேளையிலே ஒரு ஊற்று புறப்படுவதாக வித்தியாசத்தை உண்டாக்குகிற ஒரு மகிமையான ஊற்று. எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்துறீங்க? வித்தியாசத்தை உண்டாக்குகிற ஒரு ஊற்று உங்க வீட்டுக்குள்ள பாயட்டும். இது
தகப்பன் சம்பாதித்த ஊற்றல்லவா பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை மூடுவதாக. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? அது பாய்கிறது, அது பாய்கிறது. அது உனக்கு வித்தியாசத்தை உண்டாக்கும். நீ பஞ்சத்தின் நடுவில் இருந்தாலும் உன்னை வித்தியாசம் உள்ளவனாய் அது மாற்றுமே. மாற்றும் மாற்றும் வித்தியாசம் உள்ளவனாய் மாற்றும். பரிசுத்தாவிய ஊற்று, பரிசுத்தாவிய ஊற்று பஞ்ச காலத்தில் வித்தியாசப்படுத்தும். பஞ்ச நேரம் தான் கானான் முழுக்க பஞ்சம். ஆனா ஈசாக்கின் வயல்வெளிகள் மாத்திரம் மகிமையாயிருந்தது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கால வேளையில பரிசுத்தாவின் ஊற்று நம்முடைய எல்லைகளுக்குள்ளே பாயட்டும், எல்லைகளுக்குள்ளே பாயட்டும். பரிசுத்தாவின் மகிமை எங்களை மூடுவதாக. ஹல்லேலூயா. எசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாமா? எசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். வசனம் சொல்லுது பாருங்க. மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குவார். வறட்சிதான், வெறுமதான், நினைச்ச மாற்றம் இல்லை, விதைச்ச பலன் இல்லை, ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அற்புதம் நடக்கல, எல்லாமே வெறுமை என்று நினைக்கிறோம். எங்க பார்த்தாலும் பஞ்சம், எங்க பார்த்தாலும் வியாதி, எங்க பார்த்தாலும் தோல்வி நினைக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, ஊற்று எங்க இருக்குதோ அவன் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குவார். ஊற்று யாரிடத்தில் இருக்குதோ அவன் ஜீவியத்தை அவர் திருப்தியாக்குவார். யாரிடத்தில் ஊற்று இருக்குதோ அவனை மகிமையாய் நடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவன் எலும்புகளில் நினமுண்டாகும், அவன் எலும்புல நினமுண்டாகும். நல்ல கர்த்தரை உயர்த்துங்க. உடமானமா சந்தனா உடவாலக சில எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை பாயுது, கர்த்தருடைய வல்லமை பாயுது. சில எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை பாயுது. ரிகவாலவா உடவாலகத்துடா. உன்னை விழப் பண்ணின, உன்னை தடுமாற பண்ணின உன் பலவீனத்தின் மேல கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை உடவாலவா சந்தனா. எத்தனை துதிக்கிறீங்க? எலும்புகளுக்குள்ள, எலும்புகளுக்குள்ள உரவா சந்தனா உடமானகத்துடா உரகாதரா. அந்த பஞ்சம் இப்ப உடையுது, இப்ப உடையுது. அந்த பஞ்சம் உடையுது. நினமுள்ளதாக்குவார், நினமுள்ளதாக்குவார். எலும்புகளுக்குள்ள ஒரு தேவபலன். காவானா ஹத்துடாதரமா அவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் அவர் மாற்றுவார். எங்க ஊற்று இருக்குதோ அங்க வித்தியாசங்கள் வெளிப்படும். எங்க ஊற்று இருக்குதோ அதனாலதான் பவுலை பார்த்து சொன்னா, ஏ பவுலே, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நீ ஏன் பயப்படுற? போய் நில், என் பலன் விளங்கும். எங்கையெல்லாம் பலவீனப்பட்டாரோ அங்கெல்லாம் தேவ பலன் விளங்கினது. வித்தியாசப்படுத்துவா. ஹல்லேலூயா. அவர் என்னை வித்தியாசப்படுத்துவா. பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைத்தான், ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அதை கனம் பண்ணினார். ஆண்டவர் கனம் பண்ணினார், ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. கனி உள்ளவனாய் என்னை மாற்றுவார். ஆமென். இரண்டாவதாக ஊற்று நம்மை பலமுள்ளவனாய் மாற்றும். ஊற்று நம்மளை சும்மா விடாது, பலமுள்ளவனாய். அதே ஆதியாகமம் 26 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. 26:16. ஈசாக்கை நோக்கி, எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய். இவன்கிட்ட ஒரு ஊற்று இருக்குது. அந்த ஊற்று
சொத்து தகப்பனுடையது. அதிலேயே வாழ்றதுனால பஞ்ச காலத்துல இவன் ஒரு பவர்ஃபுல் மனுஷனாய், ஒரு மகிமை உள்ள மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார். நான் சொல்றத புரிந்து கொள்ளுங்க. ஊற்று சும்மா இருக்காது. பஞ்ச காலத்துல என்னை பலமுள்ளவனாய் மாற்றும். ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷனாய், தேவ பலத்துல நிரப்பப்பட்டவனாய் அது என்னை மாற்றும். ஐயா, சுத்திலும் சூடு, சுத்திலும் வெறுமை, சுத்திலும் தோல்வி, சுத்திலும் நான் நினைச்சது போல எதுவும் நடக்கல. ஆனா ஒண்ணு தெரியுமா, அதி நடுவுல தான் என் வேற ஆண்டவர் ஆழத்துக்கு கொண்டு போவா, ஆழத்துக்கு கொண்டு போவா. என் வேர்கள் சும்மா இருக்காது. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனின் கேதுருவை போல வளருவான். பனைய போல செழிக்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. பனைமரம் எவ்வளவுக்கு எவ்வளவு வெயில் அடித்தாலும் அது பச்சையாவே இருக்க ஒரு காரணம், அடிக்கிற சூட்டுக்கு அது தரையை பிளந்து கொண்டு தண்ணீர் எங்க இருக்குதோ அதை நோக்கி தன் வேர்களை விட்டுக்கொண்டே இருக்கும், தன் வேர்களை விட்டுக்கொண்டே இருக்கும். எங்கேயாவது பாருங்க, அடிச்ச புயல் காற்றுல பனைமரம் விழுந்த சரித்திரமே இருக்காது. ஏன்னா பனைமரம் விழாது. அது என்னதான் வரப்பில் இருந்தாலும், என்னதான் வாய்க்கால் ஓரத்தில் இருந்தாலும் பனைமரங்கள் அவ்வளவு சீக்கிரம் கீழே என்ன செய்யாது, விழாது. ஏன் தெரியுமா, அது சடமுடி மாதிரி அந்த பூமிக்குள்ள தன்னுடைய வேர்களை விட்டு விட்டு உறுதியாகும், உறுதியாகும். அதுக்கு மழை வந்தாலும் கவலை இல்லை, புயல் அடித்தாலும் கவலை இல்லை, ஆமை எது வந்தாலும் கவலை இல்லை. ஏன்னா அதுக்கு சூடு ஏற ஏற அதுடைய வேர்கள் தண்ணீரை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு சூடு ஏற ஏற அதை தேவன் உறுதிப்படுத்துவார். சூடு ஏற ஏற பூமியை பிளந்து கொண்டு அவைகள் புறப்படும். இந்த கால வேளையில் ஏன் தெரியுமா, சில சூடுகள் நம்மளை சுத்தி நடந்துகிட்டே இருக்குது. சில வனாந்தரங்கள் நம்மளை சுத்தி வைக்க காரணம் அது நம்மளை பலமுள்ளவனாய் மாற்றும், பலமுள்ளவனாய் மாற்றும். சும்மா விடாது, அது நம்மளை பலமுள்ளவனாக. காலேபு சொன்னானே, அன்னைக்கு இருந்த அதே பலன் இன்னைக்கும் இருக்கிறது. மலை நாட்டை சுதந்தரிக்கும்படி தேவ பலமுள்ளவர்களாய் அது நம்மளை மாற்றும். ஹல்லேலூயா. தெபொராளுக்கு யுத்தம் தெரியாது. யுத்தம் தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலே யுத்தத்துக்கு போயிருப்பா. பாராக்கை பார்த்து சொல்ற, நீ போ, கர்த்தர் உன் கூட இருப்பார் என்று. பாராக்கு சொல்ற, நீ வராம நான் போக மாட்டேன்னு. அப்படி வர முடிஞ்சிருந்தா தெபொராள் என்னைக்கு யுத்தத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்தில் தெபொராள் பார்த்தா, இப்படி இருந்தா முடியாது, இனி இப்படி இருக்க கூடாது. யாமே, நான் தாயாக எலும்பும் அளவும் கிராமங்கள் பாலாய் போயிட்டு, யுத்தம் தெரியுதோ இல்லையோ, கையில பட்டயத்தை தூக்கிட்டு யுத்தத்தில் முன்ன போனார். ஆண்டவர் அவளை பலத்தவளாய் மாற்றினார். வசனம் சொல்லுகிறது, அவள் நடந்து போகும்போது நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ணிட்டு, வானம் யுத்தம் பண்ணிட்டு, வானத்தில் கல்மலைகள் விழ ஆரம்பித்தது. குதிரைகளையும் குதிரை வீரர்களும் தடுமாற ஆரம்பித்தார்கள். யுத்தத்தை அவர் நடத்தினார். என் தெரியுமா, இறங்கி வருகிறவள் நீரூற்றண்டை குடியிருந்த ஒரு தெபொரா, இறங்கி வருகிறவர்கள் பேரீச்சை மரத்தின் அடியில் குடியிருந்த ஒரு தெபொராள். அவளை தேவன் பலமுள்ளவனாய் மாற்றினான். 20 வருஷ ஜெபம், 20 வருஷ உழைப்பு, 20 வருஷ பிரயாசம், ஒரே நாளில் எதிரிகளை ஜெயித்தார்கள். இந்த கால வேளையில் ஓ சூழ்நிலை என்னை பலவானாய் மாற்றும். ஏன்னா அதி நடுவில் அவர் எனக்கு தந்த ஒரு ஊற்று உண்டு, பரிசுத்தாவின் ஊற்று, பரிசுத்தாவின் ஊற்று. அது என்னை பலமுள்ளவனாய் காவாலாவா உடமானாக துடா அதரபௌடியாஞ்சரே. வனாந்தரங்களுக்கு ஸ்தோத்திரம், வெறுமைகளுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவைகள் என்னை பலமுள்ளவனாய் மாற்றும். காலாபா ஷாத்திரே. ஹல்லேலூயா. 18 வருஷமாய் அவர்கள் ஒடுக்கினார்கள், 18 வருஷமாய் ஒடுக்கினார்கள். 18 வருஷமாய் தெபொராள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, ஒரே யுத்தம், ஒரே நாள், பெரிய விடுதலை. இதுக்கு பின்னாடி அவளை தேவன் உருவாக்கினது 18 வருஷம். 18 வருஷமாய் அவளை பலமுள்ளவனாய் மாற்றினார். அவளுடைய கைகளை பலப்படுத்தினார். அவள் இறங்கி வந்தால் கர்த்தர் யுத்தம் செய்தார். அவள் இறங்கி வந்தால் ஆண்டவர் கிருபை செய்தார். அவர் நடந்து வந்தார், பூமியில மலையோடு வந்தார், மகிமையோடு வந்தார், அவர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா.
ஊற்று என்னை பலமுள்ளவனாய் மாற்றும். சும்மா விடாது, சும்மா விடாது. அதனால தான் ஆண்டவர் சூழ்நிலை எதிர ஆனாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை மட்டும் எடுக்கிறதே இல்லை, பரிசுத்தாவின் மகிமை மட்டும் எடுக்கிறதே இல்லை, தேவன் தந்த கிருபை எடுக்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த ஒரு ஊற்று தான் என்னை ஓட வச்சுட்டே இருக்கும், என்னை ஓட வச்சுட்டே இருக்கும். அந்த ஒரு ஊற்றின் தண்ணி தான் என்னை பிரகாசிக்க வச்சுட்டே இருக்கும். அதனால தான் எதை எடுத்தாலும் பரிசுத்தாவின் பிரசன்னத்தை அவர் எடுப்பது இல்லை. எதை எடுத்தாலும் தேவ ஆவியின் மகிமையை அவர் எடுப்பது இல்லை. ஏன்னா தேவ ஆவியின் மகிமை என்னை பலமுள்ளவனாய் நகர்த்தும். அது சும்மா விடாது, என்னை மகிமையின் பாத்திரங்களாய் அது மாற்றும். ஹல்லேலூயா. ஒன்று, ஊற்று என்னை வித்தியாசம் உள்ளவனாய் மாற்றும். 2, ஊற்று என்னை பலமுள்ளவனாய் மாற்றும். 3, ஊற்று எதிர்காலத்தை நியமிக்கும். சொல்லுங்க, ஊற்று எதிர்காலத்தை நியமிக்கும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 62, 63 வாசிக்கலாம். ஒட்டகங்கள் வர கண்டான், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊற்று சும்மா இருக்காது, ஊற்று எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஊற்று எதிர்காலத்தை கையில் உருவாக்கி கொண்டிருக்கும். ஈசாக்குக்காக பொண்ணு பார்க்கும்படி எலியேசர் போயிருக்கிறார். ஈசாக்கு போகல. ஈசாக்குக்காக பொண்ணு பார்க்க அவரும் குதிரை ஒட்டகங்களும் பரிசு பொருட்களும் போயிருக்கிறது. ஆனால் ஈசாக்கு ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேளையில் லகாயிரோயி என்கிற அந்த துறவண்டை, அந்த ஊற்றண்டையில வந்து அவன் தியானம் பண்ணுவது வழக்கம், வேதத்தை வாசிப்பது வழக்கம், தேவனோடு உறவாடுவது வழக்கம். வழக்கம் போல ஒரு நாள் சாயங்கால வேளையிலே அவன் தியானம் பண்ண புறப்பட்ட போது கண்களை எடுத்து பார்த்தான். அவன் எதிர்காலம் அவன் கண் முன் வந்து நின்னது. அவன் எதிர்காலம் அவனை நோக்கி பயணித்தது. நான் ஒன்று சொல்லட்டுமா? என் எதிர்காலம் அவர் கையில், பிள்ளைகளின் எதிர்காலம் ஆண்டவர் கையில், குடும்பத்தின் எதிர்காலம் ஆண்டவர் கையில். நான் தேவ சமூகத்தில் ஊற்றண்டை வாழும் போது ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் என் கண்களுக்கு முன்பாக என் எதிர்காலத்தை கொண்டு வந்து நிறுத்த ஆண்டவர் வல்லவர். அவர் சும்மா விட மாட்டார். ஊற்றண்ட குடியிருக்கிறவனுக்கு எதிர்காலத்தை அவர் நியமிப்பார். ஊற்றண்ட குடியிருக்கிறவனுக்கு எதிர்காலத்தை அவர் வைப்பார். ஏன்னா அவன் குடியிருப்பது ஊற்றண்டையில். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ ரெபெக்காளை கண்டார், மகிமையை கண்டார். அவன் வாழ்க்கை கட்டப்படுகிற ஜீவியத்தை கண்டார். இந்த கால வேளையில் எனக்கு எதிர்காலம் இல்லை, பிள்ளைகள் நினைச்சு பயப்படுற, குடும்பங்கள் நினைச்சு பயப்படுற நினைக்கிறீங்களா? ஊற்றண்டை குடியிருக்கிறவனுக்காக அவர் எதிர்காலத்தை அவர் வடிவமைப்பார். அவர் வடிவமைப்பார். அது எனக்கு தெரியாம இருக்கலாம், என் கண்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா எனக்கான எதிர்காலத்தை அவர் வடிவமைக்க கர்த்தர் வல்லவர். ஒருவேளை எதிர்காலம் எனக்கு முன்ன இருட்டா இருக்கலாம், பதில் இல்ல, வாய்ப்பு இல்ல, என்ன நடக்கும்னு தெரியல, நாளைய தினத்தை குறித்து நம்பிக்கை இல்ல, என்ன ஆகும் தெரியல நினைக்கலாம். ஆனா எனக்கு அறியாத ஒருவர் நான் துறவண்டை காத்திருக்கும் போது எனக்காக அங்க ஒரு துறவண்டையில் அவர் வடிவமைப்பார். ரெபெக்காளை சந்தித்தது துறவண்டையில், ஈசாக்கு காத்திருந்தது துறவண்டையில். இந்த துறவண்டை அந்த துறவண்டை அவர் இணைத்தார். நான் காத்திருக்கும் போது எனக்கான வாய்ப்புகளை அவர் உருவாக்குவார். நான் காத்திருக்கும் போது எனக்கான கிருபைகளை அவர் உருவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு கனெக்ஷன் பாருங்க. எலியேசர் ரெபெக்காளை சந்தித்தது ஊற்றண்டையில், அந்த துறவண்டையில். ரெபெக்காளை ஈசாக்கு சந்தித்தது ஊற்றண்டையில். ஓ ஹல்லேலூயா. ஊற்றண்டை காத்து
காத்திருக்கிறவனுக்காக ஒரு ஊற்றுல எப்பவுமே கர்த்தர் வடிவமைத்து கொண்டே இருப்பா. எனவே ஊற்றுல காத்திருக்கிறான், அதே போல ஊற்றண்டையில கர்த்தர் எதிர்காலத்தை நியமித்தார். ஆமென், ஹல்லேலூயா. எங்க ஜெபிக்கிறவனுக்கு அவன் ஜெபம் தாங்க பலன். அபிஷேகத்தில் நிரம்புறவனுக்கு அவன் அபிஷேகம் தான் பலன். ஆண்டவரை நம்புறவனுக்கு நம்பிக்கை தான் பலன். கண்ணீர் வடிக்கிறவனுக்கு அவன் கண்ணீர் தான் பலன். உபவாசிக்கிறவனுக்கு அவன் உபவாசம் தான் பலன். ராத்திரி முழுக்க ஜாமக்காரனை போல புலம்புகிறவனுக்கு அது பலன். நான் எதுல கட்டப்படுகிறேனோ, எதுல வளருகிறேனோ அது என் பலன். அது என் எதிர்காலத்தை நியமிக்கும். அது என் எதிர்காலத்தை என் கையில கொண்டு வந்து தரும். அதை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த இணைப்பு மகிமையா இருந்தது. அந்த இணைப்பு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஈசாக்குடைய இணைப்பு, ரெபெக்காளின் இணைப்பு தெய்வத்தால் நியமிக்கப்பட்டது. அது ஊற்றண்டையில உருவான இணைப்பு. இந்த கால வேளையில நமக்காக அவர் செய்கிற திட்டங்கள், நமக்காக அவர் செய்கிற கிரியைகள் நாம் சார்ந்திருக்கிற ஊற்றை பொறுத்திருக்கிறது. நாம் எதை சார்ந்திருக்கிறோம்? மனுஷ பலத்தை சார்ந்திருந்தால் வாழ்நாள் முழுக்க மனுஷ பலத்தையே சார்ந்திருக்க வேண்டியிருக்கும். கர்த்தரை மட்டும் சார்ந்திருப்போமானால் கர்த்தர் நமக்கு பலனாயிருந்து நம்மை நடத்த கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. அப்ப ஊற்று என்னை வித்தியாசம் உள்ளவனாய் மாற்றும். ஊற்று நம்மை பலமுள்ளவர்களாய் மாற்றும். ஊற்று எதிர்காலத்தை நியமிக்கும். கடைசியாக ஊற்று நம்மளை வயல்வெளியாக மாற்றும். ஊற்று நம்மளை வயல்வெளியாக மாற்றும். உன்னத பாட்டு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும் வாசிக்கலாமா? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும். தோட்டத்துக்கு ஒரு நீரூற்று, ஜீவ தண்ணீரின் துறவு, லெபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்கள், இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுச்சு தெரியுமா? 14ஆம் வசனத்தின் கீழ் பகுதியை பாருங்க. சிங்கார வனமாய் இருந்தது. என்ன வனமாய் மாற்றினது? சொல்லுங்க, என்ன வனமாய் மாற்றினது? சிங்கார வனமாய். ஒரு ஊற்று மட்டும் நம்ம வாழ்க்கையில் ஓடிட்டே இருக்குமானால் என் வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறா. என் வாழ்க்கை வனாந்தரம் தான். சுலமுத்தியோட வாழ்க்கை தனித்து விடப்பட்ட வாழ்க்கை. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்றா, ஆமென், நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதே, எங்கள் வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டத்திற்கு காவல்காரியா என்ன செய்தார்கள்? குடும்பம் வெறுக்குது, பிள்ளைகள் கூட இருக்கிறவர்கள் வெறுக்கிறார்கள். தன்னை நேசிக்க ஆள் இல்லை, அரவணைக்க ஆள் இல்லை, தனக்கு ஆதரவு கொடுக்க ஆள் இல்லை. வனாந்தரமான வாழ்க்கை. தன் தோட்டத்தை காக்க முடியலை. அவர்கள் எல்லாரும் அவங்க தோட்டத்துக்கு இவளை ஒரு காவல்காரியா வச்சுக்கிறாங்க. இந்த நிலையில தள்ளப்பட்ட இவ வாழ்க்கையில கர்த்தர் ஒன்னே ஒன்று செய்தார். அந்த 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட 3 காரியம் கர்த்தர் செய்தார். அவள் தோட்டத்தை கர்த்தர் அடைச்சார். 2, அவளுடைய நீரூற்றுக்கு ஒரு மறைவை, அது இடிஞ்சு விழாதபடி ஒரு மறைவை கட்டினார். அவளுடைய கிணற்றுக்கு ஒரு முத்திரை போட்டார். ராஜா முத்திரை போட்ட கிணத்தை ராஜா ஆட்கள் தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. முத்திரை போட்டுட்டு இப்போ வசனம் ஆரம்பிக்குது. மாதுளஞ்செடி, கனிமரங்கள், மருந்தொண்டு செடி, நல்லத
கந்தஞ்செடி, நலதம், குங்குமம், வசம்பு, லவங்கம், சகலவித தூபவர்க்க மரம், வெள்ளைப்போல செடி, சந்தன விருட்சம், சகலவித கந்த செடிகளும் உள்ள சிங்கார வனமானது. ஒரே ஒரு நீரூற்று, அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு வாய்க்கால், அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு துறவு. இதெல்லாம் கர்த்தர் சேர்த்து கொடுத்தார். அது வரைக்கும் வெறுமையாக இருந்த தோட்டம் வயல்வெளியாய் மாற ஆரம்பித்தது, வயல்வெளியாய் மாற ஆரம்பித்தது. நான் இதனைக்கு தீர்க்க தரிசனமா உணர்கிறேன், தீர்க்க தரிசனமா பார்க்கிறேன். ஆமென். சுவாமிதாசியா ஜோம் பண்ணும்போ அந்த வார்த்தையை சொல்லி ஜோம் பண்ணாரு. 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், வாருமே நேசரே வயல்வெளியில் போய் கிராமங்களில். அது வரைக்கும் வயல்வெளி இல்லை, அது வரைக்கும் வெறுமை, அது வரைக்கும் தனிமை, அது வரைக்கும் தான் தோட்டத்தை காக்க முடியல, அது வரைக்கும் மற்றவனுக்காகவே ஓடிட்டு இருந்தா. ஆனா என்னைக்கு ஒரு நீரூற்ற கர்த்தர் திறந்து கொடுத்தாரோ, என்னைக்கு ஒரு நீரூற்ற மறைவு கட்டி கொடுத்தாரோ, அன்னிலிருந்து இவள் தோட்டம் சிங்கார வனமாய், சிங்கார வனமாய். எங்க பார்த்தாலும் வாசனை வீசுது, எங்க பார்த்தாலும் வாசனையா இருக்குது. அது பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ளவர்களையும் கவர்ந்து இழுக்கிறது. மாதுளம் செடிகளும் ஆமை மரங்களும் மருந்தொன்றி செடிகளும் நிரம்பி இருக்கிறது. எங்க பார்த்தாலும் வாசனை, எங்க பார்த்தாலும் கனிகள். அவ இப்ப சொல்றாயா, நீ தந்த நீரூற்று என்ன வயல்வெளியா மாத்திட்டு, அதனால வாருமே நேசரே அதிகாலையில் வயல்வெளிக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை தருவே. நான் விசுவாசிக்கிறேன், ஊற்று எங்கேயோ அங்க உச்சிதம் உண்டு. நேசர் விரும்புகிற உச்சிதங்கள். ஓ ஹல்லேலூயா. எங்க ஊற்று உண்டோ அங்க தோட்டம் உண்டு. ஊற்று எங்க உண்டோ அந்த வனாந்தரத்தை அவர் வயல்வெளியாய் மாற்றுவா. இந்த ஊற்று பாய பாய வாசனை திரவியம். இது பாயிர இடமெல்லாம் கனி செடி, இது பாயிர இடமெல்லாம் மருந்து செடிகள், இது பாயிர இடமெல்லாம் தேவ கிருபையை விளங்க பண்ணும். நேசருக்கு பிரியமான அனைத்தையும் இந்த தோட்டம் விளைய வைக்கும். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலேயாவது நன்மை தீமை அறியத்தக்க கனி இருந்தது. ஆனா சூலமுத்தியாளுடைய தோட்டத்தில் எந்த ஒரு கேடான விருட்சங்களும் இல்லை. முழுக்க முழுக்க அதுக்கு பேரே சிங்கார வனம், அதுக்கு பேரே மகிமை, அதுக்கு பேரே ஆசீர்வாதம். முள்ளுக்கு இடம் இல்லை, அசுத்தத்துக்கு இடம் இல்லை, தேவையில்லாத கசப்பான கனிகளுக்கு இடம் இல்லை, விஷ பூச்சிகளுக்கு இடம் இல்லை, விஷ செடிகளுக்கு இடம் இல்லை. ஏன்னா நீரூற்று பாய்கிறது, நீரூற்று அல்லவா? பாய்வது நீரூற்று அல்லவா? அபிஷேகத்தின் நீரூற்று. அது பாய பாய என் தோட்டத்தை சிங்கார வனமாக்கும். சர்ப்பத்தின் ஆவியை துரத்தும், அந்தகாரங்களை துரத்தும், முள்ளின் அனுபவங்களை அழித்து போடும். அது பாய பாய என் வீட்டை மகிமையாய் மாற்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம போராடுவோம். இந்த சூழ்நிலை மாறணும், பலவீனம் மாறணும், போராட்டம் மாறணும், அசுத்தம் மாறணும், ஆமே அந்தகாரம் மாறணும், இருளின் அதிகாரம் மாறணும், போராடுவோம். ஆனால் ஒன்று தெரியுமா? ஊற்றின் அண்டை சாய்ந்து கொள்வோமானால், ஊற்றில போய் உட்கார்ந்து ஆவில நிரம்பி 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 ஆராதிப்போமானால், இந்த ஊற்றுக்கு ஒரு பவர் இருக்கு. அது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், அது பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம், அது போற இடமெல்லாம் எல்லா அந்தகாரங்களை அது நிர்மூலமாக்கும், அது கனி உள்ளவனாய் மாற்றும். அந்த நீரூற்று என்னை பாக்கியவானாய் நிறுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். எனக்கு பைபிளில் பிடிக்காத ஒரு கேரக்டர் அக்சால். அக்சால் அக்சால போல ஒரு சோம்பேறி பைபிளில் கிடையாது. அக்சால் கையில கீரியாத் செப்பேருங்கிற பட்டணத்தை அவள் தகப்பன் கொடுத்தா. ஒரு தகப்பன் ஒரு பட்டணத்தை அவன் பந்தயம் வைக்கிறார் என்றால் அதுல ஏதாவது நன்மை இல்லாமலே கொடுத்திருப்பார். அவர் எல்லாத்தையும் பார்த்து இதுல என் மகா குடியிருந்தா நல்லா இருக்கும் நினைச்சு கொடுத்தார். அதற்கு இன்னொரு பேர் இருக்கு, தெபீர் அப்படிங்கிற பட்டணம். கீரியாத் செப்பேர் அல்லது தெபீர், இதைத்தான் கொடுத்தார். அவ என்ன பண்ண தெரியுமா? இந்த பூமி வறண்ட பூமி, இது வறட்சியானது,
எனக்கு இது வேண்டாம், எனக்கு வயல்வெளி தரணும். நான் போய் கஷ்டப்பட்டெல்லாம் இந்த வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்ற முடியாது, எனக்கு டைரக்டா வயல் வேணும்னு கேட்டா, அதனால இந்த காலேப்பு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் இருக்கிற வயல்வெளியை கொடுத்தான். தெபீர் என்கிற பட்டணத்தை ஆசாரன் ஆகிய ஆரோனின் குமாரன் எலெயாசர் கையில கொடுத்தான். எலெயாசர் கையில கொடுத்தான். அந்த தெபீர் என்கிற பட்டணத்தில் அக்சால் குடியிருக்க வேண்டியதுக்கு பதிலாய் அந்த தெபீர் என்கிற பட்டணத்தில் ஆசாரியர்கள் குடியிருந்தார்கள், பிரதானமானவர்கள் குடியிருந்தார்கள். ஏன் தெரியுமா? அன்னைக்கு காலத்திலேயே தெபீர் ஒரு ஹைவே ரோட்ல இருக்கிற பட்டணம். ஹைவே ரோடு பட்டணம்னா வள்ளியூர், நாமே, திருநெல்வேலி, மதுரைக்கு போற இடத்துல ஹைவேல இருக்கிற பட்டணங்கள். இதெல்லாம் ஹைவேல காவல் கிணறு 1.5 கிலோமீட்டர் கிழக்கையாக்கும் ஊர் கிடக்கு. ஆனா அந்த அந்த மேற்கு இருக்கிற பகுதி முழுக்க காலேஜ் இருக்குது, ஹாஸ்டல் இருக்குது, பெரிய பெரிய கடைகள் இருக்குது, செழிப்பான பட்டணம் போல் இருக்குது. இது மாதிரி பெயர்சபாவில் இருந்து எருசலேமுக்கு போகணும்னா ஹைவேல இருக்கிற ஒரு ஊர் தான் தெபீர். இந்த ஊர்ல அந்த காலத்திலேயே நாம நிறைய அறிஞர்கள் இருந்தார்கள். அந்த தெபீர்ங்கிற பட்டணத்துல பெரிய லைப்ரரி இருந்தது. அதனால பெரிய பெரிய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய அறிஞர்கள் அங்கு வந்து அந்த லைப்ரரியின் புத்தகங்களை வாசிப்பதும் புதிய புத்தகங்களை எழுதுவதும், இப்படிதான் அந்த தெபீர் என்கிற பட்டணம் வளர்ந்தது. சொல்ல போனா ஒரு இந்த காலத்தில் சொல்லணும், ஒரு ஜப்பான் மாதிரி இன்னைக்கு சயின்டிபிக்கல் அதிக வளர்ந்த பட்டணம் ஜப்பான், அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அடைந்த பட்டணம் தெபீர். இதையாக்கு யார் வேண்டானது? இதையாக்கு யார் வேண்டானது? அக்சால் வேண்டானா. அவ என்ன நினைச்சாலோ தெரியல, இது எனக்கு வேண்டானா. ஆனா அந்த பட்டணத்தை வேதம் சொல்லுகிறது, ஆசாரனை ஆரோனுக்கு அவன் குடும்பத்திற்கு இதை தூக்கி கொடுத்தார், அதை அவன் சுதந்தரித்து கொண்டான். அப்படியானா வயல்வெளியாய் மாற்றுவது என் கையில் அல்ல, நான் சார்ந்திருக்கிற ஊற்றின் கையில் இருக்குது. அந்த நம்பிக்கை வேணும். என்னால எப்படி மாற்ற முடியும்? நான் எப்படி மாற்றுவேன்? இதெல்லாம் மாறுமா? கை என் கை அல்ல, ஊற்று அவருடையது. அதை கோரி ஊத்தும்போ, ஊற்றின் அபிஷேகத்தில் நான் நிரம்பும்போ, அந்த ஊற்று என் வனாந்தரத்தை வயல்வெளி ஆக்கும், அந்த ஊற்று என் வாழ்க்கையை மாற்றும். அதனால திரும்ப சொல்றேன், பயந்து ஓடக்கூடாது, பயந்த இடத்தை விட்டு மாறக்கூடாது. நில்லுங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நில்லுங்க, ஃபேஸ் பண்ணுங்க. அந்த இடத்தை வயல்வெளியை மாற்ற கர்த்தர் வல்லவர். வீழ்ச்சி வராம இருக்காது, அவமானம் வராம இருக்காது, நிந்த வராம இருக்காது. பரியாசம் பண்றவன் பரியாசம் பண்ணுவான், பேசுறவன் பேசுவான். அதுக்காக ஓடாத, நில்லு. உன்னை வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றுவார். உன் வனாந்தரத்தை செழிப்பான இடமாய் கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா நீ சார்ந்திருக்கிற ஊற்று வயல்வெளியாய் மாற்றும். நீ சார்ந்திருக்கிற ஊற்றுக்கு ஒரு பெரிய அபிஷேகம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப ஊற்று நம்மளை வித்தியாசம் உள்ளவனாய் மாற்றும், ஊற்று நம்மளை பலம் உள்ளவனாய் மாற்றும், ஊற்று எதிர்காலத்தை நியமிக்கும், ஊற்று நம்மை வயல்வெளியாக மாற்றும். இந்த நாளையும் அழிக்க பிசாசு எடுக்கும் 2 ஆயுதங்கள். இந்த 4 அனுபவங்களையும் அழிப்பதற்கு பிசாசு எடுக்கும் 2 ஆயுதங்கள். இனி கொஞ்ச நேரம் கொஞ்சம் நிதானமாய் சில வசனங்களை நான் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உதவி செய்வாராக. இதை அழிக்க பிசாசு எடுக்கும் வழிகள். நம்பர் 1, மண்ணினால் மூடுவான். இந்த துறவை எதனால் மூடுவான்? மண்ணினால். வசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 26:15. மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். துறவுகளை அடைப்பதற்கு, நீரூற்றை அடைப்பதற்கு, நான் என்னை வித்தியாசம் உள்ளவனாய் மாற்றுகிற அந்த நீரூற்றை, என்னை பலமுள்ளவனாய் மாற்றுகிற அந்த பரிசுத்தாவி நீரூற்றை, என்னை வயல்வெளியாய் மாற்றுகிற பரிசுத்தாவி நீரூற்றை, என் எதிர்காலத்தை நியமிக்கிற பரிசுத்தாவி நீரூற்றை அழிக்க பிசாசு எடுக்கிற ஒரு ஆயுதம் மணல். மண்ணள்ளி போட்டு மூடினார்கள். தகப்பன் நாட்களில் தோண்டின துறவை மண்ணள்ளி போட்டு மூடினார். மண் அப்படின்னா ஒரு 3 காரியத்தை நான் சொல்றேன். நம்பர் 1, மாம்சம். மண்ணுனா என்னது? மாம்சம்.
கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17 21 வரைக்கும் வாசிக்கிறோம். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போர் செய்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது என்று சொல்லி விபச்சாரம், வேசித்தனம் சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சம் ஒரு மண்ணு மாதிரி. அதனால தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பையும். அப்போ மாம்ச குணங்கள் என்பது மண்ணு. சரி, விபச்சாரம் வேசித்தனம் விட்டுருவோம். அதுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். நம்மளை அதிகம் மேற்கொள்ளுகிற சில வல்லமைகள் உண்டு. அதுல 20வது வசனத்துல பாருங்க, பிள்ளை சூனியம். இதுல இருந்து வாசிங்க. பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதம், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டுகள். இதெல்லாம் மண்ணு. இதெல்லாம் மண்ணு. இது எதை அழிக்கும்னா, என் வாழ்க்கையில் இருக்கிற ஊற்றை என்ன செஞ்சிரும்? அழிச்சிரும். அவர்கள் மண்ணள்ளி போட்டார்கள். ஊற்ற அழிக்க பிசாசு எடுக்கிற ஆயுதம் மாம்சம் என்கிற மண்ணு. மாம்சத்தின் ஆசைகளை தூண்டிவிட்டு, மாம்சத்தின் கோபங்களை தூண்டிவிட்டு, மாம்சத்தின் எரிச்சல்களை தூண்டிவிட்டு அவன் போயிருவான், அடப்பட்டும். ஒரே ஒரு கோபம் தானே மோசப்பட்டார். ஒரு கோபத்தினால பேச வேண்டிய இடத்துல அடிச்சார். விளைவு ஊற்று அடைபட்டது. கர்த்தர் சொல்லிட்டார், நீ கானானுக்கு என்ன செய்ய மாட்ட, போக மாட்ட. அப்போ மாம்சம் எங்க எழும்புதோ, ஒரு கோபம், ஒரு வைராக்கியம், ஒரு இச்சை, ஒரு அசுத்தம் எங்க எழும்புதோ அங்க ஊற்று அடைபடும். அதனால தான் நாம் வித்தியாசப்பட முடியல. அதனால தான் நாம் பலப்பட முடியல. அதனால தான் எதிர்காலம் அழிந்து போகுது. யோசித்து பாருங்க, அநேகருடைய எதிர்காலம் அழிந்து போவது கோபத்தினால. அநேக குடும்பங்கள் உடைவது கோபத்தினால. அதனால தான் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் சாலமோன் சொல்லுகிறார், உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இள வயதின் மனைவியோடு மகிழ்ந்தற. ஊற்றுக்கண் என் ஃபேமிலிக்குள்ள இருக்குது. ஊற்றுக்கண் உடைய அனுமதிச்சிடக்கூடாது. பிசாசு ஊற்ற உடைக்க அவன் போடுகிற விஷயமே மண்ணுதான். கோபங்கள். மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க. கோபங்கள், எரிச்சல்கள், அது நிமித்தம் உண்டாகிற வைராக்கியங்கள், அது நிமித்தம் உண்டாகிற பகைகள், அது நிமித்தம் உண்டாகிற சண்டைகள், இதெல்லாம் ஒரு கோபத்துக்குள் அடங்குது. மனுஷனுடைய கோபங்கள் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அப்போ கோபம் என்பது சாத்தான் போடுகிற மண்ணு. அது எதை அடைக்கும் தெரியுமா? ஊற்ற அடைச்சிரும். அதனாலதான் குடும்பங்கள் தடுமாற காரணம், குடும்பங்கள் உடைய காரணம் கோபம் என்கிற மண்ணு. வாழ்க்கையில வாலிபத்தில் இருக்கும் போதும் புரிந்து கொள்ளணும், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி பழகணும். கோபத்தை மிஞ்ச விடக்கூடாது. கோபத்தை மிஞ்ச விட்டா அது ஒரு நாள் ஊற்ற அடைக்கும். அன்னைக்கு குடும்பம் தடுமாறும். ஃபேமிலியில் இருக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கோபத்தை அடக்கி பழக பிரயாசப்படணும். முடியாதுதான், நம்மளால முடியல. அதுக்காக ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணணும். ஏன்னா கோபம் என்கிற மண்ணு நம்முடைய வாழ்வின் ஊற்ற அடைச்சிரும். பிள்ளைகள் மேல தேவையில்லாம படுற கோபம், அவன் கோவிச்சுட்டு போயிடுறான். அவன் கோவிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வீடு எம்டி ஆயிருது. கணவன் மனைவி மேல தேவையில்லாம படுற கோபம், அவங்க கோவிச்சுட்டு போயிடுறாங்க, அந்த இடம் எம்டி ஆயிருது. பிள்ளைகள் பெற்றோர் மேல கோவிச்சுட்டு போறாங்க, அந்த இடம் எம்டி ஆகுது. அப்போ எங்கெல்லாம் கோபம் வருதோ அங்கெல்லாம் ஒரு எம்டி வருது. பத்தியலா, கோபம் இல்லாதப்போ அங்க சந்தோஷம், அங்க சமாதானம், அங்க விட்டு கொடுத்தல், அங்க ஐக்கியம், ஒன்னா சாப்பிடுறது, கோமை கிண்டல் பண்றது, அடிக்கிறது, விளையாடுறது எல்லாம் நடக்கும். ஒரே ஒரு கோபம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும், தலைகீழாயிரும். அப்போ நீரூற்ற அடைக்கக்கூடிய வல்லமைய பிசாசு விதைக்கிறது மண்ணை வச்சு, மாம்சம். இரண்டாவது மண்ணுனா பாரம். பாரம், தேவையில்லாத பாரங்கள். பிசாசு விதைக்கிற பெரிய ஆயுதம் தேவையில்லாத பாரம். அது ஒரு மண்ணு. அதனாலதான் தாவீது சொல்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி சுற்றி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளு. அப்போ பாரமும் பாவமும் பயங்கரமானது. ஒரு பழைய பாட்டு உண்டுல, பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம். பாரம் என்பது என்னுடைய நீரூற்றை அழிக்கக்கூடியது. சிலரை பார்த்து சொல்லல, எதுக்கு கவலைப்படுறீங்க, எதுக்கு ஃபீல் பண்றீங்க,
எதுக்கு இப்படி இருக்கீங்க? முகம் வாடலா இருக்குது. அப்படியே இருக்கையா, அப்படியே இருக்க. உள்ளத்துல பாரங்கள் நிரம்ப 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 பாரம் என்ன செய்யும் தெரியுமா? நம்மளை அழுத்த ஆரம்பிக்காது. மண்ணு, அந்த மண்ணுடைய சுபாவம் நீருற்ற அடைக்கும். பாரம் பெருகும்போ என்னால வித்தியாசமா வாழ முடியாது. பாரம் பெருகும்போ நான் பலவீனப்படுகிறேன். பாரம் பெருகும்போ என் எதிர்காலம் அழிக்கப்படுகிறது. பாரம் பெருகும்போ என் வாழ்க்கை வனாந்தரமாய் மாற்றப்படுகிறது. பாரம். அன்னாள்கிட்ட எல்கானா சொல்றான், 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் உனக்கு விசேஷம் இல்லையா? பட் பாரம், அந்த பாரம் எல்கானாவுடைய அன்பை மேற்கொள்ளுது. எல்கானா அன்பை விதைக்கிறாரு. ஆனா அந்த அன்பை அதால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா பாரம் என்கிற மண்ணினால இருதயம் நிரம்பினது. அதனாலதான் ஓடி போய் தேவ சமூகத்தில் விழுந்தார். அப்போ பாரம் என்னை அழுத்த ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்துவையும் இந்த பாரம் அழுத்தினது. கெத்செமனே தோட்டத்தில் சொல்றாரு, என் இருதயம் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. பாரம். என்ன செய்ய போறோம், எப்படி பண்ண போறோம், எப்படி சிலுவையை மேற்கொள்றது, என்ன செய்யறது, எதிர்காலத்தை நினைச்ச பாரம், நாளைய தினத்தை நினைச்ச பாரம் அது மேற்கொண்டது. அதனாலதான் யாராவது எனக்காக ஜெபியுங்கள் என்று இயேசு ஏங்கினார். நீ ஜோமன்னு, நீ ஜோமன்னு, நீ ஜோமன்னு 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? ஏன் சொன்னார்? பாரம், இருதயத்தின் பாரம். பாரம் வரும்போது ஜெபம் வராது, பாரம் வரும்போது ஆராதனை வராது. அதனாலதான் அவருடைய ரத்தங்கள் எல்லாம் வேர்வை துளியாய் வெளியேறினது. தூதன் இறங்கி வந்தவரை பலப்படுத்தினார். பாரம், உலக பாரங்கள், லௌகீக பாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் பாரங்கள், நாளைய தினத்தை குறித்த பாரங்கள், இந்த பாரம் எல்லாம் பிசாசு போற மண்ணு. அதனாலதான் நிறைய பேரால பிரகாசிக்க முடியல, அதனாலதான் வளர முடியல. இந்த கால வேளையில கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணணும். என் மாம்சம் என்னை விட்டு மாறணும், என் பாரம் என்கிற மண்ணு என்னை விட்டு மாறணும். அதை தேவ சமூகத்தில் இறக்கி வச்சிடணும். பாரத்துக்கு ரொம்ப இடம் கொடுக்க கூடாது, தூக்கி தூர போடணும். 3வது மண்ணு, தேவையற்ற எண்ணங்கள். தேவையற்ற மணல்னாலே குமிஞ்சு கிடக்குது இல்லையா? எண்ண முடியுமானால் அப்படிங்கிறார். அப்போ எண்ண முடியாத அளவுக்கு மண்ணு பெருகி கிடக்கிறது போல சிந்தைக்குள்ள பிசாசு விதைக்கிறது சிந்தனைகள், எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், சம்பந்தமில்லாத பயம், சம்பந்தமில்லாத கவலை, சம்பந்தமில்லாத துக்கம், சம்பந்தமில்லாத யோசனைகள். அவன் சும்மா சிரிச்சிட்டு போயிருப்பான். நம்ம கற்பனை கோட்டையை என்ன செய்வோம் இல்லையா? எதுக்கு சிரிச்சிருப்பான்? அதுக்கா இருக்குமோ? அவன் சொல்லி இருப்பானோ? தெரிஞ்சிருக்குமோ? நம்மளே ஒரு கற்பனை கோட்டையை கட்டி என்ன செய்வோம்? அடுத்து அவனை பார்க்கும் போது நமக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு அல்லது அவன்கிட்ட போட்டு வாங்க பிரயாசப்படுவோம். அவனுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது இல்லையா? சில நேரம் நாங்கள் சின்ன வயசில் சுவிசேஷ ஊழியத்துக்கு கிராமங்களுக்கு கூட்டு போவாங்க. அப்போ ட்ராக்ஸ் கொடுக்க போகணும். அப்போது ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது ஒரு பயம் இருக்கும், யாரும் அடிச்சிட்டா என்ன பண்ணன்னு. அப்போ என்னை விட பல்காக இருக்கிற ஆட்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம் இருக்கும், உள்ளமெல்லாம் நடுங்கும். பெரிய மீசை, தாடி, முரட்டு முகம் அப்படியே இருக்கும். பக்கத்தில் போய் அண்ணே இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னா அது வரைக்கும் அப்படியே தம்பி சரி சந்தோஷம் அப்படிம்பார். அவர் குரலே சம்பந்தமே இல்லாமல் என்ன செய்யும்? அவர் உடம்புக்கும் அவர் குரலுக்கும் என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காது. பச்சை புள்ள மாதிரி பேசுவார் தெரியுமா? நமக்கு அப்பதான் உள்ளம் குளிரும். நல்ல வேலை இந்த மனுஷன் என்ன செஞ்சாச்சு. ஆனா சிலர் இப்படி இருப்பான். இவனுக்கு வர்ற கோபம் இருக்கும் பாருங்க, இவனுக்கு வர்ற சண்டை இருக்கும் பாருங்க, இவனை தடுத்து நிறுத்த யாராலையும் அவன் எலும்பு பயங்கர, அவனை பிடிக்கவே முடியாது. ரப்பர் மாதிரி நெளிஞ்சு நிற்பாங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவையற்ற சொல்லுங்க, தேவையற்ற எண்ணம் எண்ணம் எண்ணம். ஒருத்தரை பார்க்கும்போது நம்மளே நினச்சிக்கிறது நம்மளை தான் பேசுகிறாங்க, ஒருத்தரை பார்க்கும்போது நம்மளே நினச்சிக்கிறது நம்மளை தான் ஏதோ சொல்கிறாங்க, அல்லது நம்மளே நினச்சிக்கிறது ஒரு மாதிரி பார்த்துட்டே போனானே அதுக்காக இருக்குமோ. ஒருவேளை இப்படி இப்போ நிறைய பேர் சண்டை போடுறதே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இல்லையா? அவன் ஒருத்தர் மேலே பகை வந்தால் எதெல்லாம் வைக்க வேண்டியிருக்குது? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்ன செய்யறது? கவிதையாக வைக்கும்போது புரிஞ்சுக்கணும் ஆள் எங்கேயோ அடி வாங்கியிருக்குன்னு என்ன செஞ்சுக்கலாம். புருஷன் முண்டாட்டிக்குள்ள சண்டைனா அது புரிஞ்சுக்கலாம், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சண்டைனா அதையும் புரிஞ்சுக்கலாம், மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டைனா அதையும் புரிஞ்சுக்கலாம். நீங்க வைக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வைத்து நீங்கள் இன்னார் என்பதை உங்களை என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். அதனாலதான் நாங்களாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதே இல்லை, பக்கத்திலே போறதில்லை. நம்ம சில நேரம்
நம்ம சும்மா தான் வச்சிருப்போம் பாட்டு இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு பாட்டு நமக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும், சும்மா வச்சிருப்போம். பார்க்குறவங்க பெரிய கற்பனை கதை என்ன செய்யறது, ஒருவேளை பாஸ்டருக்கு வருத்தம் வந்துருச்சு போல, அதனால தான் வச்சிருப்பார் போல. எதுக்கு இந்த வம்பு? அதனால தான் இந்த ஸ்டேட்டஸ் பக்கமே என்ன செய்யறது இல்லை, வர்றதே இல்லை, ஃபீலிங்கும் வைக்கிறது இல்லை, ஒன்றையும் வைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம யார் என்கிறத இன்னைக்கு, இது தப்பு இல்லை, இன்னைக்கு தான் உண்மை, ஃபேக்ட் தான். எல்லாருமே அவனுடைய மனநிலைகளை அப்பப்ப வெளிப்படுத்துறது. அப்போ தேவையற்ற எண்ணங்கள், இது ஒரு மண்ணு, இது பயங்கர ஆபத்தை உண்டாக்கும், பயங்கர ஆபத்தை. அப்போ தேவையற்ற எண்ணங்களை ஜெயிக்க வேண்டுமானால், இந்த மண்ணை ஜெயிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வாஞ்சை இருக்கணும். யார் என்ன சொன்னான்னு, ஆண்டவரே நீர் என்னை பார்த்து கொள்ள வல்லவர். யார் எதுவும் பேசிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, என்னை நீர் தாங்க வல்லவர். அவங்க எண்ணத்திற்காக நான் வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க, அதுக்காகத்தானே பல நேரம் ஊற்ற அடைக்கிறோம். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இவங்க என்ன பேசிட்டாங்க, இப்படி பண்ணிட்டோமே, இதனால தானே ஊற்று அடைச்சிட்டோம். அவர் சொல்றாரு, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அதை அடைச்சிடாதங்கிறாரு. மண்ணலை போட்டு அடைச்சிடாத. உன் இளவயதின் மனைவியோடு, இளவயதின் புருஷனோடு, உன் பிள்ளைகளோடு, உன் பெற்றோரோடு, குடும்பத்தோடு மகிழ்ந்துரு. அந்த மனைவிங்கிற இடத்துல யார் வேற ஃபேமிலி வேற பேரி போட்டுக்கோங்க, மகிழ்ந்துரு. அப்போ மகிழ்ந்திருக்க வேண்டிய இடத்துல மகிழ கூடாதபடி பிசாசு போடுறது மண்ணு கூடவே கூடாது. மாம்சம் என்கிற மண்ணுக்கு இடம் கொடுக்க கூடாது, பாரம் என்கிற மண்ணுக்கு இடம் கொடுக்க கூடாது, தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். அப்போ மண்ணு என்னுடைய ஊற்றை என்ன செய்யும், அடைக்கும். இரண்டாவது, வாக்குவாதம் ஊற்றை அடைக்கும். எது ஊற்றை அடைக்கும்? வாக்குவாதங்கள். வசிக்கலாம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 26:20. ஈசாக்குடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம். 21 பாருங்க. அதையும் குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்போ வாக்குவாதம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீரூற்றை இழக்க நேரிடும். வாக்குவாதம் நீரூற்றை அடைச்சிரும், அதை பிடிங்கிரும் சாத்தான். நீரூற்றை நம்ம கையிலிருந்து பறிப்பதற்கு எடுக்கிற ஆயுதம் வாக்குவாதம். பிள்ளைகளிடத்துல பேசி ஜெயிக்க முடியல, பிள்ளைகள் வளரும்போது அவன்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியல, வாக்குவாதம் பண்ணுது பிள்ளைகள். எதுக்கெடுத்தாலும் ஆர்கியூமெண்ட், எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் போட்டி. இப்பெல்லாம் பிள்ளைகள் வளர்ந்தாச்சு, பெற்றோர்ட்ட நீ யோக்கியமானு கேட்கிற அளவுக்கு பிள்ளைகள் என்ன செஞ்சாச்சு, வளர்ந்தாச்சு. நீ அன்னைக்கு தப்பு பண்ணாம சரியா இருந்திருந்தா நான் இன்னைக்கு கஷ்டப்படணுமான்னு யாரு கேட்குது? நீ 25 வயசுல பண்ண தப்பாக்கும் நான் இன்னைக்கு கஷ்டப்படுதேன்னு பிள்ளை சொல்லுது. அப்ப பிள்ளைகள் எதுக்கெடுத்தாலும் ஆர்குமெண்ட், வீட்டுக்குள்ள எதுக்கெடுத்தாலும் ஆர்குமெண்ட், எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதங்கள். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும், மாமிக்கும் மருமகளுக்கு, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும், எங்க எடுத்தாலும் வேலை பார்க்குற இடத்துல அந்த எஜமானனுக்கும் நமக்கும், அவன் படிக்கிற இடத்துல, டீச்சர்ஸ்ட, காலேஜில், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, எங்க எடுத்துக்கோங்க வாக்குவாதங்கள். வாக்குவாதம் பிசாசுடைய மிகப்பெரிய ஆயுதம். அவ்வளோ பெரிய தேவ மனுஷன் ஆபிரகாம் வாக்குவாதம் வரும்போது சொன்ன ஒரே வார்த்தை, நீ வடக்கணிக்கு போனா நான் தெற்கு போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நாம் சகோதரர், நமக்கு வாக்குவாதங்கள் வேண்டாம். அவ்வளோ பெரிய தேவ மனுஷன் வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க அவரால் முடியும். லோத்து ஆபிரகாமுக்கு பின்னாடி வந்தவன் தான். ஸோ ஆபிரகாமால என்ன வேணா செய்ய முடியும். ஆனா அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ண தன்னை ஒப்பு கொடுக்கவே இல்லை, வாக்குவாதங்களை விட்டு வழி விலகினான். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார். தன்னை அடிக்கிறவனுக்கு முன்பாக வாக்குவாதம் செய்ய மாட்டாரா? என்னை ஏன் அடிக்கிற, என்னை ஏன் பிடிக்கிற, எனக்கு விரோதமா ஏன் எழும்புற, வாக்குவாதம் செய்ய மாட்டார். ஆர்குமெண்ட் ஸ்டாப் ஆகணும், ஒரு கட்டத்துக்கு வர நிற்கணும். ஓவர் வாக்குவாதங்கள் பிரிவினையில கொண்டு போய் நிறுத்தும். லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் உண்டான வாக்குவாதங்கள் பிரிவினையில கொண்டு வந்து நிறுத்தினது. ஆமென். ஈசாக்குக்கும் அமலேக்கியர்களுக்கும் அந்த வாக்குவாதங்கள் பிரிவினையில கொண்டு போய் வந்து நிறுத்தினது. எங்கெல்லாம் வாக்குவாதங்கள் வந்ததோ அங்கே பிரிவினைகள் வந்தது. வாக்குவாதங்கள் வரும்போதெல்லாம் அங்க ஒரு பெரிய குழப்பம் வரும். பிசாசு அந்த இடத்தினுடைய எல்லா நீரூற்றையும் அடைப்பான். வாக்குவாதங்கள்
நிறைய நேரத்தில் நம்முடைய ஈகோ விட்டு கொடுக்க மாட்டேங்க இல்லையா? விடக்கூடாது, பார்த்துருவோம், ரெண்டுல ஒன்று பார்த்துருவோம். இது எங்க கொண்டு நிறுத்துதுன்னு யோசித்து பாருங்க, என் வாழ்க்கையை நாசமாக்கிறோம். அதனாலதான் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தையை பாருங்க. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15, 16 வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 15, 16. உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் ஜலத்தையும் பானம் பண்ணு, உன் ஊற்றுக்கண் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும். ஆனா நம்ம தமிழ் பைபிள்ல, நம்ம பைபிள்ல வீதியில பாய்வதாக அப்படின்னு இருக்குது. ஆனா ஆர்சி பைபிள்ல, திருவிவிலியத்தில் எப்படி இருக்குன்னா, உன் ஊற்று நீர் வெளியே பாய வேண்டுமா, உன் வாய்க்காலின் நீர் வீதியில் வழிந்தோட வேண்டுமா. அப்படின்னா உன் ஊற்றுக்கண் எதுக்கு வெளியில பாயணும்னு கேட்கிற? உன் ஊற்றுக்கண் எதுக்கு வெளியில பாயணும்? வாக்குவாதங்கள் முட்டும்போ 3வது நபர் உள்ளே பிரவேசிக்க நேரிடும். அதான் சொல்றாரு, உன் ஊற்றுக்கண் எதுக்கு வெளியில பாயணும்? உன் ஊற்றுக்கண் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும், உன் ஊற்று உன் வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். நீ நீரூட்ட அடைச்சா வாய்க்கால் வெளியே என்ன செய்யும்? பாய ஆரம்பிச்சிரும். உனக்கு வர வேண்டிய தண்ணீர் அது வீதிக்கு வந்துரும். அவர் என்ன சொல்றார்? இல்ல, 17ஆம் வசனம், அவைகள் அந்நியருக்கு உரியவைகளா இராமல் உனக்கு. அப்ப ஊற்று, என் வீடு எனக்குரியது, என் ஃபேமிலி எனக்குரியது, என் சபை எனக்குரியது. அப்போ இங்க வாக்குவாதங்கள் மேற்கொள்ளும் போது, இங்க மாம்சம் வரும்போது நாம் செய்ய வேண்டிய ஒண்ணு, ஊற்று பாதிக்கிறதுனால நாம் அந்த இடத்துல கடந்து போய்தான் ஆகணும். கர்த்தர்ட்ட கிருபை கேட்டுதான் ஆகணும். ஆண்டவரே எனக்கு கிருபை தாருங்க, இந்த இடத்துல நான் சாந்தத்தோடு கடந்து போக எனக்கு கிருபை தாருங்க. ஏன் பரிசுத்த ஆவியுடைய ஊற்று நமக்கு தேவைன்னா, அவர் தான் நம்முடைய குணங்களை மாற்றுகிறவர், அவர் தான் நம்முடைய ஜீவியங்களை மாற்றுகிறவர். பிசாசு மண்ணை விதைக்கிறான், பிசாசு வாக்குவாதங்களை விதைக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, ஏன் ஊற்ற விட்டுறாத, அது உனக்குரியது, அந்நியனுக்குரியது அல்ல. அது ஏன் வீதியில பாயணும், அது ஏன் தெருவில் பாயணும்? உன் பேர் ஏன் ரோட்டுக்கு வரணும், உன் குடும்பம் ஏன் ரோட்டுக்கு வரணும்? அங்க வந்து சண்டை போட்டு, அங்க வந்து நாரி குடும்பத்தின் மத்தியில நீ ஏன் கேவலப்படணும்? அதனால உன் ஊற்றுக்கண் உன் வீட்டுக்குள்ள என்ன செய்யட்டும்? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சைக்கொடி, உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள், எல்லாமே உண்ணுங்கிறாரே, உன்னுடையது. அப்போ என் வீட்டுக்குள்ள வர வேண்டிய நன்மைகள், நான் வித்தியாசம் உள்ளவனாய், நான் பலம் உள்ளவனாய், எதிர்காலத்தை அவன் கையில் வாங்கினவனாய், வயல்வெளியாய் நான் வாழ வேண்டுமானால் ஊற்று என் வீட்டுக்குள்ள பாயணும், அபிஷேகம் என் வீட்டுக்குள்ள ஓடணும், தேவனுடைய நன்மைகள் என் வீட்டுக்குள்ள ஓடணும். அந்த ஊற்றை நான் பாதுகாக்கணும். அந்த ஊற்று எனக்கு தேவை. எங்க வீட்டில் ஒரே ஒரு போர் போட்டிருக்கோம், அந்த போர்ல இருக்க தண்ணியை மோட்டர் போட்டு டேங்குக்கு ஏற்றுறோம். அந்த டேங்க்ல இருக்க தண்ணியை நம்ம எங்கெல்லாம் செடி வச்சிருக்கிறோமோ அங்கெல்லாம் கொண்டு போய் என்ன செய்கிறோம்? பாய்க்கிறோம் இல்லையா? ஒரு வேளை நம்ம பாய்க்கிற தண்ணியை ஆஃப் பண்ண மறந்துட்டா தண்ணி வீதியில் என்ன செய்யும்? பாயுமே. ஆஃப் பண்ண மறந்துட்டா அது வேற எல்லைக்குள்ள என்ன செய்யும்? போகுமே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அது வா ஊற்று, அதை மண்ணள்ளி போட்டு அணைச்சிடாத. நீ வித்தியாசமாக அந்த ஊற்று தான் காரணம். நீ பலமுள்ளவனாய் மாற அந்த ஊற்று தான் காரணம். நீ எதிர்காலத்தை வாங்க ஊற்று தான் காரணம். அந்த ஊற்றை இழந்துடாத, ஊற்றுல மண்ணள்ளி போட்டாத. ஆண்டவர் சொல்றாரு, விட்டுறாத. அப்ப ஈசாக்கு எப்படி ஜெயித்தார்? ரெண்டு காரணங்கள் உண்டு. 26ஆம் அதிகாரம் அதுல 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வெட்டினவைகளும் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை, சொல்லுங்க, துறவுகளை மறுபடியும் தோண்டினான். துறவுகளை சொல்லுங்க, துறவுகளை மறுபடியும் தோண்டினான். பேசுங்க, துறவுகளை மறுபடியும் தோண்டினான். அவன் மண்ணள்ளி போட்டு நிரப்பிட்டான், மாம்ச தள்ளி உள்ள போட்டாச்சு, அவன் தேவையில்லாத பாரங்கள் அள்ளி உள்ள போட்டாச்சு.
தேவையற்ற எண்ணங்கள் அள்ளி உள்ள போட்டாச்சு. இப்போ ஈசாக்கு உட்கார்ந்து தன் வேலைக்காரரோடு சேர்ந்து அதை தூர்வார ஆரம்பித்தான். அள்ளி வெளியே போட ஆரம்பித்தான். மாம்சத்தை வெளியே தள்ளுறான், கோபத்தை வெளியே தள்ளுறான், பாரங்களை வெளியே தள்ளுறான், தேவையற்ற எண்ணங்களை வெளியே தள்ளுறான். தன் எல்லைகளை சுத்தமாக்க ஆரம்பித்தான். எனக்கு மாம்சம் வேண்டாம், இந்த மண்ணு வேண்டாம், என்னை சுத்தமாக்க ஆண்டவரே. தேவன் கையில் ஒப்பு கொடுத்தான். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அப்போ தேவன் கையில் ஒப்பு கொடுக்கும்போ கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? தம்முடைய தூதர்களோடு இறங்கி வந்து நமக்குள் இருக்கிற மண்ணெல்லாம் வெட்டி அள்ளுவார், கோபங்களை அள்ளுவார், வைராக்கியங்களை அள்ளுவார், நம்மளை சுத்தமாக்குவார், நம்முடைய கிணற்றை சுத்தமாக்குவார், துறவை சுத்தமாக்குவார். சுத்தமாக்க சுத்தமாக்க உள்ளே இருக்கிற நீரூற்றை அவர் திரும்ப மகிமையாய் மாற்றுவார். உள்ளே இருக்கிற நீரூற்றை திரும்ப மகிமையாக்குவார். இதுக்கு பேர் தான் காத்திருப்பு, இதுக்கு பேர் தான் தேவ சமூகத்தில் ஜெபிப்பது, இதுக்கு பேர் தான் உபவாசங்கள், இதற்கு பேர் தான் அர்ப்பணிப்புகள், இதுக்கு பேர் தான் சுத்திகரிப்புகள். என்னை தேவன் கையில் ஒப்பு கொடுக்கும்போ மண்ணள்ளி போட்ட என் துறவை அவர் திரும்ப தோண்டி எடுப்பார், அவர் திரும்ப உயிர்ப்பிப்பார். இந்த போரு கிணறெல்லாம் கெட்டு போயிருச்சு, பாழாய் போயிருச்சுன்னா ஆட்களை வர வைத்து அதை தூர் வாருவாங்க, பழையதை அள்ளி வெளியே போடுவாங்க, தண்ணியை வெளியே தள்ளுவாங்க, ஊற்றை சுத்தப்படுத்துவாங்க. திரும்ப அதையெல்லாம் சுத்தமாக்கின பிறகு இப்ப ஊறுகிற தண்ணி அந்த தோட்டத்துக்கு, அந்த கிணற்றுக்கு, அந்த போருக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். அப்போ நம்மளை கொஞ்சம் தூர் வார கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்கணும். கோபத்தை அள்ளி அவர் வெளியே போடும்போ அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். மாம்சத்தின் கிரிகள் அள்ளி வெளியே போடும்போ அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். பாரங்கள் அள்ளி வெளியே போடும்போ அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். தேவையற்ற எண்ணங்கள் அள்ளி அவர் வெளியே போட விரும்பும்போ அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது நம்மளை சுத்தமுள்ளவனாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்போ ஒரு சுத்திகரிப்பு தேவை. நான் வித்தியாசமுள்ளவனாய் மாற, நான் பலமுள்ளவனாய் மாற, என் எதிர்காலத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள, ஆமே, என்னுடைய வாழ்க்கை வயல்வெளியாய் மாற இன்னைக்கு நான் செய்ய வேண்டியது என் ஊற்ற தூர் வாரணும். அதனால தான் அவர் சொல்றாரு, என் சகோதரியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறு. மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுனா அதை தூர்வாரி அதை சுத்தமாக்கி இனி மண்ணு விழாதபடி அதை சுத்தி சுவரு கட்டி வச்சிருக்கிறார், சுத்தி அவர் கட்டி பாதுகாக்கிறார். அந்த துறவை, அந்த ஊற்ற இந்த கால வேளையில நம்மளை கொஞ்சம் தூர்வார கர்த்தர் கையில் விட்டு கொடுக்கணும். நம்மளை கொஞ்சம் சுத்திகரிக்க கர்த்தர் கையில் விட்டு கொடுக்கணும். ஏன்னா ஊற்று தேவை. அதுதான் என்னை ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றும். ஊற்று தேவை. ஊற்றுதான் என்ன பலமுள்ளவனாய் மாற்றும். ஊற்றை இழந்துட்டு நான் எதை தேடினாலும் பிரயோஜனம் இல்லை. ஊற்று தேவை. ரெண்டாவது அந்த 22ஆம் வசனத்தை, அந்த 20ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 26:20. கேராரு மேய்ப்பர் ஈசாக்குடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் அவனுடைய வாக்குவாதம் பண்ணினபடியினால் துறவுக்கு ஏசேக் என்று பெயரிட்டு வேறொரு துறவை 22 பாருங்க. அவ்விடம் விட்டு பெயர்ந்து வேறொரு துறவை. ஒன்று தெரியுமா, வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்கணும்னு ஒரு நாள் நினைக்கவே கூடாது. வாக்குவாதம் பண்ணி மேற்கொள்ளணும் ஒரு நாள் நினைக்க கூடாது. கர்த்தத்தை கேட்க வேண்டிய ஒரு கிருபை, விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம் எனக்கு வேணும் ஆண்டவரே. விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம், விட்டு விடுகிற ஒரு இருதயம். ஏன்னா யோசித்து பாருங்களேன், நீங்கள் 20ஆம் வசனத்தில் பாருங்க, துறவு வெட்டினாங்க, தண்ணி வந்துச்சு, அதை பிடுங்கன்னா அதனால ஏசேக்குன்னு பேர் வைத்தான். 21 பாருங்க, குழி வெட்டினா தண்ணி வந்துச்சு, அதையும் பிடுங்கன்னா சித்தனான்னு பேர் வச்சான். 22 பாருங்க, துறவு வெட்டினா தண்ணி வந்துச்சு, யாரும் எதிர்த்து வரல, அதனால ரெகபோத்துன்னு என்ன செஞ்சான், பேர் வைத்தான். 25ஆம் வசனத்தின் கீழ் பகுதியை பாருங்க, வேலைக்காரர்கள் துறவை வெட்டினார்கள், தண்ணி இருந்துச்சு. 32ஆம் வசனத்தை பாருங்க, துறவு வெட்டி அந்த செய்தியை கொண்டு வந்து சேவா என்று பெயரிட்டான், பெயர் சபா என்று அழைக்கப்பட்டது. அப்போ யோசித்து பாருங்க, இதுல காமனான விஷயம் என்ன தெரியுமா? இவன் தோண்டும் போதெல்லாம் எது வருது? தண்ணி வருது.
இவன் எங்க போய் தோண்டினாலும் அங்க என்ன வரும்? தண்ணி வரும். அதான் காமனான விஷயம். ஏசேக்கில தோண்டினாலும் தண்ணி வரும், சித்தனாவில தோண்டினாலும் தண்ணி வரும், ஆமே ரகபாத்துல தோண்டினாலும் தண்ணி வரும், பலிபீட தண்டையில தோண்டினாலும் தண்ணி வரும், பெயர் சபாவில தோண்டினாலும் தண்ணி வரும். ஆக மொத்தம் இதுல காமனா பார்க்க வேண்டியது, இவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை எவனாலும் அடைக்க முடியாது, இவன் மேல இருக்கிற கிருபையை எவனாலும் மேற்கொள்ள முடியாது. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் இவன் தன் ஊற்றை அடைக்க ஒப்பு கொடுப்பதை இல்லை. இவன் ஊற்று திறக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இவன் ஊற்று, இவன் போற இடமெல்லாம் மகிமையாய் மாறுது. ஏன் இந்த இடத்துல வேண்டாம் துரத்துறானா பரவாயில்லை, நீ வேண்டாம் நினைக்கிறானா பரவாயில்லை, குடும்பம் வெறுக்குதா பரவாயில்லை, சொந்த பந்தம் வெறுக்குதா பரவாயில்லை, அவர்கள் நடுவில் என்னை வாழ வைக்க ஊற்று உண்டு. அதைத்தான் நான் பாதுகாக்கணும். நான் பாதுகாக்க வேண்டியது தேவனுடைய ஊற்று, அது என்ன வாழ வைக்கும். ஹல்லேலூயா. அப்ப ஊட்ட ஈசாக்கு பாதுகாத்தான். இந்த அதிகாரம் முழுக்க பாருங்க. அவன் தோண்டும் போதெல்லாம் தண்ணி வருது, அவன் கை வச்ச இடமெல்லாம் ஊற்றுதான். ஈசாக்குனாலே ஊற்று, எங்க பார்த்தாலும் ஊற்று வருது. அப்படின்னா ஊற்ற அடைக்கிறதுக்கு நாம் தான் அனுமதிக்கிறோம். எதை அடைக்க? எதை அடைக்க? பிசாசு அடைக்கிறான்ங்கிறத விட அனுமதி யார் தான் கொடுக்கிறோம்? நம்ம தான் கொடுக்கிறோம். நம்ம கொடுக்கிறதுனால தான் பிசாசு என்ன செய்கிறான்? அவன் அடைக்கிறானே தவிர நாம் இடம் கொடுக்கவில்லை என்றால் அவனால் அதை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா மண்ணலி போடும்போ ஈஸியா ஜெயிச்சுட்டாங்க. ஆனா வாக்குவாதங்கள் இடத்துல அவன் ஈசாக்கு போராடல, இடம் பெயர்ந்துட்டே இருக்கிறான், இல்லையே மாத்திட்டே இருக்கிறான். போ, இவன் சண்டைக்கு வரானா இவன் கூட பேச நிப்பாட்டிடுவோம், இவன் சண்டைக்கு வரானா நிப்பாட்டிடுவோம். இவன் எல்லா இடத்துல வெள்ளை கொடி காட்டிட்டே நிற்கிறான். எவனோடு யுத்தம் பண்ண மனசு இல்லை, யாரோடைய சண்டை போட்டு தன் நீதியை விளங்க பண்ண மன இல்லை. அவன் செய்தது ஒன்னே ஒன்று, என் கையில் ஒரு ஊற்று இருக்குது, நான் தோண்டினா தண்ணி வரும், நான் தோண்டினா அபிஷேகம் வரும், நான் ஜெபித்தா கர்த்தர் இறங்குறார், நான் ஜெபித்தா கர்த்தர் உதவுறார். அப்போ அவர் உதவுவாரானால் இவன் எத்தனை தடுத்தாலும் எனக்கான வாய்ப்புகளை, எனக்கான வழிகளை, எனக்கான பாதைகளை அவர் எனக்கு தர வல்லவர். எத்தனை மனிதன் என் பாதையை தடுத்தாலும் என் மேல இருக்கிற ஊற்று அடையாது. நான் கை வச்சாலே ஊற்றுதான், நான் கை வச்சாலே ஊற்றுதான். என்னாகமத்தில் வாசிக்கிறோம், ஆமே ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா என்று அவர்கள் பாடினார்கள். ஏன்னா பாடினாலே ஊற்றுதான் ஐயா. ஆமே மோசே சொல்றாரு, நீ பாடு, பாடினாலே ஊற்றுதான். முத தடவை அடிச்சோம் தண்ணி வந்துச்சு, ரெண்டாவது தடவை அடிச்சோம் தண்ணி வந்துச்சு, மூணாவது தடவை அடிக்காத, பேசு, பாடு, நீ பாடினாலே தண்ணி தான். அப்போ பிரச்சனை நடுவில் நான் பாடினா போதும், என் பாட்டுல ஒரு அபிஷேகம் உண்டு, என் பாட்டுல ஒரு மகிமை உண்டு, அந்த பாட்டு ஊற்ற திறக்கும். ஹல்லேலூயா. ஊற்ற திறக்கும். அதனால தான் நீதிமொழிகள் சாலமோன் சொல்றாரு, நான் பண்ண வேண்டிய ஒரு ஜெபம், என் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, என் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, என் ஊற்று ஆசீர்வதிக்கப்படுவதாக, என் மேல வச்ச அபிஷேகம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, என் மேல வச்ச மகிமை ஆசீர்வதிக்கப்படுவதாக, என் மேல கர்த்தர் வச்ச கிருபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் போராட அழைக்கப்பட்டவன் அல்ல, ஊற்றில் வாழ அழைக்கப்பட்டவன், நீரோடை அருகில வாழ அழைக்கப்பட்டவன். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரம் போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் 1000 வாசல்கள் அடைந்தாலும் அவனுக்காக வாய்க்க பண்ண கர்த்தர் வல்லவர். ஏன்னா அவன் கையில ஊற்று இருக்குது. அவன் தோண்டினாலே ஊற்று வரும், அவன் தோண்டினாலே நன்மை வரும். இந்த கால வேளையில கர்த்தர் அவன் கையில் அப்படிதான் கொடுத்திருக்கிறார், அப்படிதான் கொடுத்திருக்கிறார். கிருபையை கொடுத்திருக்கிறாள், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாள். வாக்குவாதம் பண்ணாத, வெயிட் பண்ண, பொறுமையாரு, ஜோம் பண்ண, விட்டுக்கொடு, போராடாத, மனுஷனோடு போராடாத. ஆபிரகாம் போராட மனம் இல்லை, விட்டு கொடுத்தான், அவன் விட்டு விட்டான். ஈசாக்கு போராட மனம் இல்லை, விட்டு கொடுத்தான். யாக்கோபு போராட மனம் இல்லை, லாபான் 10 விஷயம் மாத்தினான், 10 விஷயம் போராடல. ஆனா யாக்கோபின் மந்தைகள் பலத்தவைகளாக இருந்தது வேதம் சொல்லுகிறது. அவன் மந்தை வளர்ந்துட்டே இருக்குது, அவன் மந்தையில் ஒரு பெரிய பலன் இருக்குது. காரணம், அவன் வாக்குவாதம் பண்ணினாலும் தரிசன ராத்திரி வரும். ஒவ்வொரு ராத்திரியும் தரிசனம் வரும். ஒவ்வொரு ராத்திரியும் யாக்கோப்ட கத்த சொல்வார், புன்னை மரத்தை போடு, வாதோ மரத்தை போடு, வைக்கால போடு. நான் என்ன சொல்றேன், ஊற்ற அடைபடாத வரைக்கும் எனக்கு வெளி பிரச்சனை இல்லை. ஊற்ற அடைபடாத வரைக்கும் வெளியில நான் சந்திக்கிற போராட்டங்கள் அல்ல. வெளியில தான் லாபான் பிரச்சனை, ஆனா ராத்திரி
மாதிரியான சொப்பனம் ஊற்றாய் பாயுது. அதுல மொத்த திட்டம் வருது, மொத்த பிளானும் வருது. அவன் வாழ்க்கை மகிமையாய் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. இந்த கால வேளையில எந்தெந்த இடத்துல உங்கள் ஊற்றை அடைக்க ஒப்பு கொடுத்தீர்களோ, பிசாசின் கையில் எதை விட்டு கொடுத்தீர்களோ, மன்னா வாக்குவாதமா, எது நம்முடைய ஊற்றை அடைத்ததோ தேவனோடு பேசி சரி செய்யுங்கள். ஊற்றை திறக்க கர்த்தர் உதவி செய்வார். திரும்ப சொல்லி முடிக்கிறேன். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இள வயதின் மனைவியோடு, புருஷனோடு, பிள்ளைகளோடு மகிழ்ந்துரு. ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்பட்டா என் வீடு மகிழ்ந்திருக்கும், என் வீடு சந்தோஷமா இருக்கும், என் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். ஊற்றுக்கண். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடாமானாமா சந்தனா தரக துடாவாலா பௌடியாந்தரா ரிகாவாலா துடாதரா. ஜோமன்னுங்க பார்க்கலாம். ஆண்டவரோடு எங்கெல்லாம் உங்க ஊற்று அடைக்கப்பட்டதோ அதெல்லாம் தேவனோடு சொல்லி ஜோமன்னுங்க. அதெல்லாம் தெய்வத்தோடு சொல்லி ஜோமன்னுங்க. என் மாம்சத்தினால நான் அடைத்த ஊற்றுகள் உண்டு. என் கோபத்தில், என் வைராக்கியத்தில், என் சண்டையினால ஆண்டவரே நான் அடைத்த ஊற்றுகள் உண்டு. ஜோமன்னுங்க. கர்த்தர் திறக்கும்படி கர்த்தர்ட்ட கேளுங்க. கர்த்தர் திறக்கும்படி கர்த்தர்ட்ட கேளுங்க. என் மாம்ச இச்சையினால என் ஊற்றை அடைச்சிட்டேன்னு அதை திறந்துருங்கப்பா. என் மாம்ச எண்ணத்தினால தேவையற்ற எண்ணம், தேவையற்ற கற்பனை, தேவையற்ற சிந்தையால என் ஊற்றை அடைச்சிட்டேன்னு கர்த்தர் திறந்து விடுங்க. கர்த்தர் திறந்து விடுங்க. தேவையற்ற பாரங்கள் என் ஊற்றை அடைச்சிருச்சு. கர்த்தர் திறந்து விடுங்க. ஜோமனுங்க பார்க்கலாம். வாய் திறந்து ஜோமனனும். தேவையற்ற பாரங்கள் என் ஊற்றை அடைச்சிட்டு கர்த்தர் திறந்து விடுங்க. ஆண்டவரே, என் வைராக்கியத்தினால தான் என் குடும்ப சந்தோஷம் இழந்தது. என் கோபத்தினால தான் குடும்ப மகிழ்ச்சி இழந்தது. என்னுடைய வாக்குவாதத்தினால தான் ஆமென் குடும்பத்தினுடைய நன்மைகள் இழந்தது. என் தேவையற்ற எண்ணங்கள் என் குடும்ப சமாதானத்தை உடைச்சிருச்சு. கர்த்தர் சொல்றாரு, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படணும், உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படணும். அதை இழந்துட்டு உன்னையும் செய்ய முடியாது. உன் ஊற்றுக்கண் வீதியில பாயக்கூடாது. உன் அபிஷேகம் வீதியில பாயக்கூடாது. உன் நன்மை வீதியில பாயக்கூடாது. உன் கிருபை, உன் ஆசீர்வாதங்கள் வீதியில பாயக்கூடாது. ஜோமன்னுங்க. என் ஊற்றை திறங்கப்பா, என் ஊற்றை திறங்கப்பா. வாக்குவாதங்களை மன்னிங்க, என் மாம்ச எண்ணங்களை மன்னிங்க, என் கோபத்தை மன்னிங்க. நான் பேசிருக்க கூடாது, ஆர்கியூமெண்ட் பண்ணிருக்க கூடாது, சண்டை போட்டிருக்க கூடாது, எதிர்த்து பேசிருக்க கூடாது. ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க, பெரியவங்க ஜெபம் பண்ணுங்க. நான் இந்த இடத்துல கெட்ட வார்த்தை பேசிருக்க கூடாது, தேவையில்லாம பேசிருக்க கூடாது, சண்டை போட்டிருக்க கூடாது. ஆண்டவர் மன்னிங்க, ஆண்டவர் மன்னிங்க. அந்த வாக்குவாதம் மட்டும் இல்லைன்னா நம்ம வீடு சமாதானமா இருந்திருக்குமே. அந்த வாக்குவாதம் மட்டும் இல்லைன்னா நம்ம வீட்டில் மகிழ்ச்சி இருந்திருக்குமே. அந்த வாக்குவாதம் மட்டும் இல்லைனா நம்ம வீடு மகிழ்ச்சியா இருந்திருக்குமே. ஜெபம் பண்ணுங்க. என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க. கர்த்தர் தூர் வார இடம் கொடுங்க. கர்த்தர் அள்ளி தூர போட இடம் கொடுங்க. ஆண்டவர் சுத்தமாக்க இடம் கொடுங்க. உடவாலமா சந்தோனே. ஜோமனுங்க, ஜோமனுங்க. மா நிறைய பேர் ஊற்று அடைச்சிட்டிலாமா, ஊற்று அடைச்சிட்டிலாமா. ஊற்றுக்காய் ஜோமனுங்க. உன்னை வித்தியாசப்படுத்தின ஊற்ற, உன்னை பலப்படுத்தின ஊற்ற, உனக்கு எதிர்காலத்தை தந்த ஊற்ற, உன் வயல்வெளியாய் மாற்றின ஊற்ற நீ அடைச்சிட்டியம்மா. ஜோமனுங்க, ஜோமனுங்க. ஆண்டவரே, என்னை மன்னிங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை சரிப்படுத்துங்க. என் ஊற்று அடைச்சிட்டேன்னு, என் ஊற்று அடைச்சிட்டேன்னு. என் ஊற்று என் வீடு, என் ஊற்று ஆசீர்வாதம், என் ஊற்று என் கர்த்தர், என் ஊற்று அபிஷேகம், என் ஊற்று என் ஜெபம், அதை அடைச்சிட்டேனே, அதை அடைச்சிட்டேனே. ஆண்டவரே, சரிப்படுத்துங்க, சரிப்படுத்துங்க, சரிப்படுத்துங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? என் ஊற்றை சரிப்படுத்துங்க. அது திரும்ப வரட்டும், திரும்ப வரட்டும். என் ஊற்று திரும்ப பிரகாசிக்கட்டுமே.
அதரக துடபலபரியாந்தாரா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கம்மா, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, தேவனோடு பேசுங்க. அந்த தேவையில்லாத எண்ணம், அந்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, கேளுங்க பார்க்கலாம். என் ஊற்று அடைக்குது, எனக்கு உதவி செய்யுங்க. என் கோபம் மாறட்டும், வைராக்கியம் மாறட்டும், கசப்புகள் மாறட்டும், மாம்சத்தின் எண்ணங்கள் மாறட்டும், என்னை சுத்தமாக்கும், என்னை சுத்தமாக்கும். வாக்குவாதங்கள் மாறட்டும், சண்டைகள் மாறட்டும். ஆண்டவரே என் குணங்களை மாற்றுங்க, என் குணங்களை மாற்றுங்க. கோபக்காரைய முகம் மாறட்டும், கோபக்காரைய பேச்சு மாறட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே என் ஊற்றை நானே அடைக்கிறேனே, என் எதிர்காலத்தை நானே அடைக்கிறேனே, என் பலத்தை நானே அடைக்கிறேனே, என் ஆசீர்வாதத்தை நானே அடைக்கிறேனே. எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. கேளு கேளு, ஊற்று அடைச்சிராத, ஊற்று அடைச்சிராத. உடவலமா ரியாந்தாரா ஜோமனுங்க. ஊற்று திறக்கப்படட்டும், இந்த கால வேளையில் திறக்கப்படட்டும். கர்த்தர் திறப்பாராக, கர்த்தர் திறப்பாராக. ஊற்றுகளை திறக்கிறவர், ஊற்றுகளை திறக்கிறவர், ஊற்றுகளை திறக்கிறவர். இந்த கால வேளையில் அவைகளை சரி செய்வாராக, சரி செய்வாராக. நாம் இழந்த ஊற்றுகளை அவர் சரி செய்வாராக, நாம் இழந்த ஊற்றுகளை கர்த்தர் சரி செய்வாராக. உடவலவா ரியாந்தாரா. எந்த குடும்பங்கள் சந்தோஷம் இழந்ததோ அந்த குடும்பங்களுக்குள்ள திரும்ப மகிழ்ச்சி வரட்டும், திரும்ப பலன் வரட்டும், திரும்ப கிருபை வரட்டும், திரும்ப நன்மைகள் வருவதாக. ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. இந்த சத்தம் போதாது, ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஊற்ற திறக்க பிரயாசப்படுங்க, ஊற்ற திறக்க பிரயாசப்படுங்க, ஊற்ற திறக்க பிரயாசப்படுங்க. ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. என் ஊற்று திறக்கட்டுன்னு கேளுங்க, என் ஊற்று திறக்கட்டுன்னு கேளுங்க. என் வாழ்க்கை செழிப்பாக ஊற்று தேவை, ஊற்று தேவை. ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே திறந்து விடுங்க, என் ஊற்றை திறந்து விடுங்கப்பா, என் ஜெபத்தை திறந்து விடுங்க, என் அபிஷேகத்தை திறந்து விடுங்க, என் கிருபைகளை திறந்து விடுங்க. மூடப்பட்டவைகள் திரும்ப வரட்டும், மூடப்பட்டவைகள் திரும்ப உயிர்ப்பிக்கட்டும், மூடப்பட்டவைகள் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடவலவ சந்துநாதரமௌடியாந்தரா. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் வணைந்து ஹல்லேலூயா. என்னையும் ஔவேத கபாலவா சந்தனதரபலபோடினாத். என்னையும் ஔவேத பாத்திரமா வணைந்து கொள்ளும். என்னையும் என்னையும் வண